ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 37 அதிகாரம் 5 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தாவீது அழகா சொல்றாரு, நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்கும் போது நம்மளோட வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்ம அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது நம்ம காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் சொல்லி அழகா தாவீது சொல்றாரு. தாவீது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்தது. தாவீதோட வழியை வந்து கர்த்தருக்கு ஒப்புவித்தாரு. அவர் காரியத்தில் கர்த்தர் வாய்க்க செஞ்சார். அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது ரோமா ஏம்பி சவுல் பயங்கரமாக இப்போலாம் தாவீதை கொல்லணும்னு சொல்லி பயங்கர வெறியாக சுற்றுறாரு. தாவீது வந்து சவுலுக்கு பயந்து அநேக கிராமங்களுக்கு ஓடி ஒளிறாரு, அநேக ஊர்களுக்கு போய் ஓடி ஒளிறாரு. தாவீது போகிற கிராமத்தில் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சவுலோட தாவீதை போட்டு கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. அவர் போகிற ஊருக்கெல்லாம் அங்கே இருக்கிற ஜனங்களை வந்து தாவீதை வந்து சவுலோட போட்டு கொடுக்க ஜனங்கள் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் ஒன்று ஜனங்க வந்து தாவீதுரமாக எழும்புனாங்க. ஆனால் கர்த்தர் வந்து தாவீதுக்கு ஒருபோது விரோதமாக எழும்பல. தாவீதை கர்த்தர் ஒருபோது கைவில்லை. ஆனால் சங்கீதோட வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்து அவர் போகிற வழியெல்லாம் அவர் போகிற ஊரெல்லாம் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். அது மட்டும் வேதம் அழகாக சொல்லுது, ஒருவரோட வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுக்கு விரோதமாக ஒரு சத்துரு அவனுக்கு சமாதானம் பண்ணும்படி வேதம் நம்மளுக்கு அழகாக சொல்லுது. தாவீது வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. தாவீது சவுல் ஏம்பி சத்துருவான் நின்னான். எந்த சவுல் தாவீது ஏம்பினான், அதே சவுலை வந்து கர்த்தர் தாவீது பக்கமாக கொண்டு வந்து தாவீது சவுலுக்கு ஒரு சமாதானம் கொடுக்கும்படி கர்த்தர் செஞ்சார். ஏன்னா தாவீது வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்து அவருடைய சத்துருவை கர்த்தர் அவருக்கு சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் செஞ்சார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சும்மா ஆண்டவரே பிள்ளையாக இருக்கும் போது நம்ம இந்த ஏசப்பாக்கு நம்ம வழியை ஒப்பு கொடுத்து அது மாதிரி நம்பிக்கையாக இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஒருபோது கைவிடவே மாட்டார். அதாவது நம்மளுக்கு ரொம்ப ஏம்புற சத்துரு அவர் நம்ம பக்கமாக கொண்டு வந்து ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. அது மாதிரில இந்த கர்த்தருக்கு நம்ம வழியை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம காத்திருக்கும் காரியங்களாக வாய்க்க சொல்லுவார். வேதம் நம்மளை அழகாக சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு காட்டுவார். அவருடைய கண்கள் உங்கள் மேலே வச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். நீங்கள் போக வேண்டிய பாதை தெரியலையா, நீங்கள் வந்து போக வழி தெரியலையா, இந்த ஏசப்பாயிட்ட ஒப்புவித்து விட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு போக வேண்டிய பாதை தெரியல, ஆண்டவரே நான் போக வேண்டிய வழியை நான் போக வேண்டிய பாதைகளை காட்டுங்க, நான் போக வேண்டிய வழியை நீங்கள் காட்டுங்க, என்னை வழி நடத்துங்க ஏசப்பா. நீங்கள் சொல்லும் போது இந்த ஏசப்பா உங்களை வழி நடத்தி அவர் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்ப்பார், அங்கே நிச்சயமாக அவர் போய் கொண்டு சேர்ப்பார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் ஏசப்பா நிச்சயமாக கொடுத்து உங்கள் காரியத்தை வாய்க்க போனார். உணவு நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கும்போது இந்த உங்கள் வழியை வந்து கர்த்தருக்கு ஒப்புவித்த மாதிரி நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒருபோதே கைவிட பாரு. உங்கள் பக்கத்தில் 1000 பேர் உங்கள் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. உங்களுக்கு ரொம்ப எத்தனை சத்துரு ஏம்பி உங்களை என்ன தான் அழிக்கணும் என்ன தான் கொள்ள நினைச்சாலும் சரி ஏசப்பா உங்களை ஒருபோதே கைவிட மாட்டார். நீங்கள் எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி அவர் சமூகம் உங்கள் முன்னே போகும், அவர் சமூகம் உங்கள் பின்னே வரும். ஏன்னா கர்த்தர் பிள்ளைகளை ஒருபோதே கைவிட மாட்டோம். இந்த ஏசப்பாவுக்கு நம்ம வழி பிரியமாக இருந்தால் ஏசப்பா நிச்சயமாக ஒருபோதே கைவிட மாட்டோம். தாவீதோட வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தர் தாவீதை விடவே இல்லை. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒருபோதே கைவிட மாட்டோம். இந்த தேவனுக்கு நம்ம பிரியம் நடக்கும்போது தேவன் நம்மளோட கூட இருப்பார். ஆமென்.